இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் ராதிகாவை எதற்காக இந்த பங்கனுக்கு கூட்டிட்டு வந்த என்று ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிக் கொண்டிருக்க, அதற்கு பாக்கியா இது என்னுடைய மகன் பட ஆடியோ ரிலீஸ், எனக்கு பிடிச்சவங்க. என்னுடைய மகன் யாரெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறார்களோ அவங்க கலந்துக்கணும் என்று நினைத்தேன். அதற்காகத்தான் நான் அவங்களை வரவைத்தேன். வேற எந்த விஷயமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் கோபி ராதிகாவிடம் எப்படி இருக்க என்று நலம் விசாரிக்க, அதற்கு ராதிகா நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோபி இடமும் நலம் விசாரிக்கிறார். அதோடு இது உங்க பையனுடைய ஃபங்க்ஷன், இதில் அவன் முன்னேறுவதை பார்த்து சந்தோஷப்படுங்க, வேற எதுவும் வேண்டாம் என்று சொன்னதும் கோபி சரி என்று அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள். அடுத்ததாக பாக்கியா ஈஸ்வரி இடம் பேச்சிக்கொண்டு இருக்கும் இடத்திற்கு ராதிகா வருகிறார். அப்போது ராதிகாவிடம் அவனை மறுபடியும் மயக்கலாம் என்று பார்த்தியா என்று ஈஸ்வரி கோபப்பட, அதற்கு ராதிகா நான் உங்க பையன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு தான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழுற எண்ணம் எனக்கு கிடையாது என்று பதிலடி கொடுக்கிறார். அடுத்ததாக எழிலிடம் கோபி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது எழிலுக்கு இதுவரைக்கும் செய்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கோபி மன்னிப்பு கேட்கிறார். அப்போது ராதிகா வந்திருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசினீங்களா, எதற்காக நீங்க டல்லா இருக்கீங்க என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரி அங்கு வருகிறார். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்கிறார். பிறகு இனியா குடும்பத்தினரோடு செல்ஃபி போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ராதிகா போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது ராதிகாவையும் கூப்பிட்டு போட்டோ எடுக்க வர சொல்கிறார். ஆனால் ராதிகா நான் உங்களை போட்டோ எடுத்து தரேன் என்று போட்டோ எடுக்கிறார். அடுத்ததாக இனியாவின் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருகிறார். இருவரும் காதலோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பாக்கியா, ராதிகா, செல்வி 3 பேரும் சாப்பிட்டுக் கொண்டே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.